ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ எயித்து பே கமிஷனை மத்திய அரசாங்கம் அமைச்சிட்டாங்களா அல்லது இன்னும் அமைக்கலையா? அப்படி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்களை கணக்கில் எடுத்துக்குவாங்க? அந்த பே கமிஷன் தனது அறிக்கையை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எப்போ கொடுக்கும்? அதை கொடுத்ததுக்கு அப்புறமா அரசு ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளம் எவ்வளோ உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த எல்லா தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடந்த நவம்பர் மாதமே மத்திய அரசாங்கம் எயித்து பே கமிஷனுக்கான சில பரிந்துரைகளை வழங்கிட்டாங்க அப்படின்னும், இதுக்காக அந்த குழுவுக்கு தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை நியமிச்சிருக்கிறதாவும் செய்தி வெளிவருது. இப்போ இந்த குழு அடுத்த 18 மாதத்துக்குள்ள தனது அறிக்கையை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கும் அப்படின்னும், அதன் அடிப்படையில் ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் இந்த நிமிஷம் வரலும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இதுக்கான அதிகாரப்பூர்வ அரசாணை எதுவுமே வெளியிடப்படலை. இதுதான் உண்மையான நிலவரம். பொதுவாக ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த பே கமிஷனுக்கான உறுப்பினர்களையும் தலைவரையும் யார் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் நியமிக்கும். ஏற்கனவே செய்திகள் அடிப்படையில் வெளிவந்த தகவலின்படி உண்மையிலேயே பே கமிஷன் அமைக்கப்பட்டிருந்தா அவங்க என்னென்ன விஷயங்களை சம்பள உயர்வுக்காக கணக்கில் எடுத்துக்குவாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கடந்த 10 வருஷத்தில் நாட்டில் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன், விலைவாசி எவ்வளோ கூடியிருக்குது அப்படின்றத இந்த குழு ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஏஐசிபிஐ, அதாவது ஆல் இண்டியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் நாட்டில் இருக்கக்கூடிய 88 தொழில் மையங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தரவுகளை ஆய்வு பண்ணி ஒவ்வொரு மாதமும் விலைவாசி உயர்வுக்கான அந்த குறியீட்டை லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட்டு அந்த குறியீட்டை தன்னுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் அப்டேட் பண்ணிடுறாங்க. இப்போ இதை வச்சு தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வருஷத்துக்கு 2 முறை டிஏவை உயர்த்துறாங்க. ஒன்று ஜூலை மாதம், இன்னொன்று ஜனவரி மாதம். இதை இந்த குறியீட்டின் அடிப்படையில் தான் அந்த டிஏ உயர்த்தப்படுது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். நான் முன்னையே சொன்ன மாதிரி பே கமிஷன் கடந்த 10 வருஷத்துக்கான அந்த பணவீக்கத்தை ஆய்வு பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்ததாக ஏஐசிபியினுடைய கடந்த 10 வருடத்துக்கான விலைவாசி உயர்வுக்கான குறியீட்டை ஆய்வு செஞ்சு ஊழியர்களுடைய சம்பள உயர்வுக்கான சில ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை மத்திய அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. இதோட அந்த பே கமிஷனோட வேலை முடிஞ்சது. பே கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கடந்த 10 வருஷத்துக்கான விலைவாசி உயர்வு, அரசாங்கத்தினுடைய நிதி கொள்கை, இதுக்கு எந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் உகந்ததாக இருக்கும் அப்படின்றத பார்த்து ஃபைனலாக மத்திய அரசாங்கம் தான் ஊழியர்களுக்கான அந்த சம்பள உயர்வை முடிவு பண்ணுவாங்க. பொதுவாக எல்லாரும் எதிர்பார்க்கறது, இதுக்கு முன்னாடி இருந்த பே கமிஷனில் அறிக்கை லேட்டாக கிடைச்சாலும் அதுக்கான சம்பள உயர்வை ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தே அரியர்ஸாக முன் தேதியிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் அதே அடிப்படையில் இப்போவும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதில் ஃபைனல் டிசிஷன் எடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கம் தான். அதனால் இப்போவே 100% நம்மளால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இருந்தாலும் இதில் உங்களுடைய எதிர்பார்ப்பு வெற்றியடைய வாழ்த்துக்கள். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.